ஹலோ கைஸ், வெல்கம் டு துரோன் அகாடமி. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் ஏப்ரல் 12, 13, 14 இந்த 3 நாட்களுக்கும் சேர்த்து கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துருவோம். உண்மையாகவே சொல்லணும்னா எக்கச்சக்கமான கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குங்க. ஸோ உங்கள் நோட்டும் பேனாவுக்கும் இன்றைக்கி நிறைய வேலையாகவே இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட் நியூஸ் பார்த்துலாமா? சிறப்பு பொருளாதார மண்டலங்களில் தமிழகம் முதலிடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உண்மைங்க. இப்போ சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் இருக்கிறதுல தமிழ்நாடு தான் அதிகமாக வச்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ தமிழ்நாடு ஃபஸ்ட் பிளேஸில் இருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 50க்கும் மேற்பட்ட 50 சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்தியாவிலே சிறப்பு பொருளாதார மண்டலத்தில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்? தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் போதுமானது. சரிங்களா? அப்போ நீங்கள் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சிறப்பு பொருளாதார மண்டலம் எப்போ உருவாக்கப்பட்டது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு கொஷின், சிறப்பு பொருளாதார மண்டலம் உருவாக்கப்பட்ட ஆண்டு. இன்றைக்கி நிறைய கொஷின்ஸ் இருக்குது, பயப்பட இல்லை. சரிங்களா? அடுத்தது இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதுவும் வேண்டாம், இதுவும் இல்லை. ஓகேங்க, இன்றைக்கான குரல் பார்த்துடலாமா? கொடுத்தலும் இன்சொல்லும் ஆற்றின் அடக்கிய சுற்றத்தால் சுற்றப்படும் அப்படின்னு இருக்காங்க. அப்படின்னா என்னென்னா, பொருள் கொடுத்தா அழகான வார்த்தைகள் கூறுறதாலும் இந்த 2 செய்ய ஒருத்தனால முடிஞ்சிச்சுன்னா ஒருவன் தொடர்ந்து பல பேர் அரவணைப்பில் வாழ்வானாம். அப்போது கொடுக்கவும் செய்யணும், நல்ல சொற்களை சொல்லவும் செஞ்சுன்னா இந்த உலகத்தில் அன்போடு இருக்கலாம் அப்படின்றத இங்கே சொல்லியிருக்காரு திருவள்ளுவர். நல்ல ஒரு அதிகாரங்க. சரிங்களா? அடுத்தது இதெல்லாம் வெட்டலாம், ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதுவும் வேண்டாம். பொலிட்டிக்கல் நியூஸ் இருக்கும், பட் ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், கடலில் அழகாக முத்தெடுக்கிற மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ்ன்றது அழகாக எடுத்து நம்ம பிரித்து கொடுத்துருவோம். இங்கே கொடுத்துருங்க பாருங்கள். இணைய வழி குற்றங்களில் இந்தியா 10வது இடத்தில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்பா உண்மைங்க. இப்போலாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 பேரில் 3 பேர் இணைய வழி குற்றத்தில் மாட்டிக்கிறாங்க. எப்படின்னா, சார் நான் ஃபண்டு கேட்டான், ஏதோ ஒன்று ஆஃபர் சொன்னால் நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் இந்தியாவில் நோட் பண்ணுங்கள், முன்பணம் செலுத்தினால் அதிக பரிசு தொகை கிடைக்கும் என மக்கள் ஏமாற்றும் மோசடிகளிலே இந்தியாவில் அதிகம் நடைபெறுகிறது. என்ன சொல்கிறாங்கன்னா, தம்பி நீ இப்போ ஒரு 500 ரூபா கொடுத்தனா உனக்கு 15,000 ரூபா மதிப்புள்ள கிஃப்ட் ஆம்பர் வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் என்ன அது வரவே வராது. அதில் ஏமாறுறதுல இந்தியா தான் ஃபஸ்ட்டு பிளேஸ் இருக்காங்கண்ணா. ஏன்னா யோசிச்சு பாருங்கள், இந்தியாவுடைய மக்கள் தொகை அதிகம், எல்லாருமே பாமர மக்கள் அண்டு நடுத்தர மக்கள், அவங்க ஈஸியாக ஏமாற்றிடுறாங்கன்னு சொல்கிறாங்க. சரிங்க சார், அப்போது உலக அளவில் இணைய குற்றங்கள் அதிகமாக நடைபெறும் நாடுன்னு கேட்டாங்கன்னா ரஷ்யா ஃபஸ்ட் பிளேஸில் இருக்காங்க. செகண்ட் பிளேஸில் உக்ரைன் இருக்காங்க. சரிங்களா? அப்படியே பாருங்கள், தேர்டில் சீனா, அமெரிக்கா, நைஜீரியா, ருமேனியா, வடகொரியா ஆகிய நாடுகள் 8வது இடம் வரைக்கும் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. பிரிட்டன் 9வது இடத்துல இருக்காங்களாம். சரி, பிரிட்டன் 8வது இடத்துலையும் 9வது இடத்துல பிரேசிலும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்தியா 10வது இடத்துல இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரஷ்யாவிலையும் உக்ரைன்லையும் மட்டுமே தனிநபர் தரவுகள் திருடப்பட்டு மோசடியில் ஈடுபடும் குற்றங்கள் அதிகம் சொல்லியிருக்காங்க. அப்படின்னா பர்சனல் இன்ஃபர்மேஷன் திருடி என்ன பண்ணுவாங்க, அதிகமாக குற்றங்கள் நடக்கும்னு சொல்கிறாங்க. அப்போ குற்றங்கள் தடுக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி தாங்க இருக்குது. நீங்கள் பேராசை எதுவுமே படாமல், ஓகே நமக்கு உழைச்சா தான் காசு வருன்றது தெரியணும். இந்த ட்ரேட் மார்க்கெட்டிங் இதெல்லாம் கொஞ்சம் நம்பி பண்ணுங்கள், தப்பு கிடையாது. பட் ஆனால் நம்மளாம் தயவு செஞ்சு யார் சொல்லியும் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு தோணுச்சுன்னா மட்டும் பண்ணுங்கள். சரிங்களா? அதே மாதிரி பேங்க்கில் காசு கேட்பான் தெரியுங்களா, சார் பின் ஏடிஎம் நம்ம தாங்கன்னு சொல்லிட்டு அவன் கரெக்டாக டார்கெட் பண்ணி அடிப்பாங்க. ஸோ அந்த விஷயத்தை எல்லாருக்கிட்டையும் நீங்கள் விழிப்புணர்வு கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்கிறாங்க. அப்போ இணைய வழி குற்றங்கள் இந்தியா தான் இடத்துல இருக்காங்க, 10th பிளேஸில் இருக்காங்கன்றது தெரிஞ்சிங்கன்னா போதுங்க. நெக்ஸ்ட்டு இது வேண்டாம், ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஓகேங்க, நம்ம அடுத்த நாள் நியூஸ் பேப்பர் வந்துடலாம். சனிக்கிழமைக்கான நியூஸ் பேப்பர் பாருங்கள். அப்போ தமிழகம் உள் மாவட்டங்களில் 106 டிகிரி வரை வெயில் சுட்டரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட ஈரோட்டில் மட்டுமே 104 டிகிரி அடிச்சிருக்குங்க. சரிங்களா? அப்போ அதிகமாக இருக்குன்னா கண்டிப்பாக மழையும் இருக்கும் இந்த வருஷம். எவ்வளோ வெயில் தாக்கம் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி மழை இருக்கும். பட் ஆனால் அதுலேருந்து உங்களை தற்காத்துக்கொள்ள ஒரே ஒரு வழி தான் இருக்கான், தண்ணீர் மட்டும்தான். நிறைய தண்ணி குடிங்க, எல்லாமே சரியாயிடும்ன்றதை சொல்கிறேன். சரிங்களா? இன்றைக்கான குரல் பாருங்கள். அஞ்சுவது அஞ்சாமை பேதமை, அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில். சரிங்களா? இப்போது ஒரு விஷயத்துக்கு பயப்படணுன்னா கண்டிப்பாக பயந்தே தான் ஆகணும். பயப்படாமல் இருக்கிறதுலாம் தப்பு. அப்போ பயந்து ஒரு விஷயத்தை செய்யும்போது அந்த விஷயத்தில் எல்லாருமே வெற்றி தான் பெறுவாங்கன்றாங்க. ஆனால் எல்லாத்துக்குமே பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. எதெல்லாம் பயந்து செய்யணுமோ அதெல்லாம் பயந்து செஞ்சிடணும்னு சொல்லியிருக்காரு. அதுதான் திருவள்ளுவர் சொன்ன விஷயம். நல்ல விஷயங்க. ஏன்னா எல்லாமே சார் இந்த படத்தை பார்த்துட்டு எல்லாம் கெட்டு போயிட்டாங்க. சார் பார்த்துக்கலாம் சொல்லிட்டு அப்படிலாம் இருக்கக்கூடாது. பார்க்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் கையில் இருக்கணும் உங்ககிட்ட. அடுத்தது இதெல்லாம் விட்டுருங்க, இதுவும் விட்டுருங்க. இங்கே பாருங்கள், இறக்குமதி மாலத்தீவில் ரூபியாவில்
பணம் செலுத்தும் இந்தியாவுடன் பேச்சுன்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் இந்த மாலத்தீவோடைய பைசா பேர் வந்து பார்த்திங்கன்னா ரூபியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. பாருங்கள், இந்தியாவுடைய பணத்தின் பெயர் ரூபாய் அப்படின்னு சொல்லுவாங்களா. அப்போ உங்களுக்கான கேள்வி, இந்தியா ரூபாயின் குறியீட்டை வடிவமைத்த இருக்கார்ல ஒருத்தர், அவருடைய பெயர் எந்த ஆண்டு வடிவமைத்தார்? ஆண்டு செகண்ட் கொஷின். சரிங்களா? அவருடைய பெயர் எந்த ஆண்டு வடிவமைத்தார்ன்றதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். 2 கேள்வி கேட்டிருக்கீங்க. சிறப்பு பொருளாதாரம் 1, இந்தியாவுடைய குறியீட்டை வடிவமைத்தார் எந்த ஆண்டுன்றது கேட்டிருக்கேன். அடுத்தது ஸ்கிப் பண்ணிக்கலாம். அடுத்த நாள் நியூஸ் பேப்பர் வந்துடலாம். ஓகேங்க. எஸ், ஞாயிற்றுக்கிழமைக்கான நியூஸ் பேப்பர். இதுலேயும் சேம் தான். ஏன்னா நிறைய நியூஸ் இல்லை. பட் ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், அழகாக முத்து எடுப்போம்ல, எடுத்துருவோம். இங்கேயும் இருக்குது ஒரு கரண்ட் அஃபேர்ஸ். இது ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஓகே, இதுவும் இல்லை. கண்டிப்பாக தேர்தலுக்கு ஓட்டு போட்டுருங்க. சார் நான் அன்றைக்கி ஒரு 10 நிமிஷம் படிக்கிறேன் சார், நல்லா வெயிட் பண்ணாதீங்க. சரிங்களா? இது 2 கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட்ங்க. மத்திய பிரதேசத்தில் உலகின் மிகப்பெரிய மிதக்கும் சூரிய மின் உற்பத்தி நிலையம் கனமழையால் சேதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ உலகின் மிகப்பெரிய மிதக்கும் சூரிய மின் உற்பத்தி நிலையம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசத்தில் இருக்குது. அது இங்கே பார்த்தீங்கன்னா நர்மதை ஆற்றின் குறுக்கே ஓம்காரேஸ்வரர் அப்படின்ற அணையில் கட்டியிருக்காங்க. சரிங்களா? என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா மழையின் காரணமாக சேதம் அடைஞ்சிச்சுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை மட்டும் நீங்கள் நோட் பண்ணால் போதுமானது. 2வது பாருங்கள், விண்வெளிக்கு முதல் இந்தியராக சுற்றுலா செல்லும் கோபி தோட்டக்குரா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னென்னா, அமெரிக்கா என்ன பண்ணுவாங்கன்னா ஜஸ்ட் விண்வெளி சுற்றுலான்னு சொல்லிட்டு கொண்டு போவாங்க, கூட்டின்னு போயிட்டு திருப்பி கூட்டு வந்துடுவாங்க. அதில் முதல் இந்தியராக இருக்கிறவர் யாருன்னா கோபி தோட்டக்குரான்னு மட்டும் எழுதுங்க, வேறு எதுவுமே தேவையில்லை. சரிங்களா? சரிங்க, இதோட கரண்ட் அஃபேர்ஸ் முடியுது. நான் உங்களுக்கு 2 கேள்வி கேட்டிருக்கேன். கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. சரிங்களா? சரிங்க, அடுத்த வீடியோ சந்திக்கலாம். நன்றி.